ஹாய்! இன்னைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சோர்வா இருக்கிறதுக்காக உன் கனவுகள தூங்க விடாத. ஆமா, சில நேரம் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கும். நாளெல்லாம் ஓடிட்டு, போராடிட்டு, சமாளிச்சுட்டு, பெட்ல வந்து படுத்தா போதும்னு தோணும். என்னால இனிமே முடியாதுன்னு தோணும். நான் ஆசைப்பட்டத விட்டுட்டு போயிரலாமான்னு கூட தோணும். ஆனா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. நீ சோர்வா இருக்கிறது உன் கனவு தவறுன்னு அர்த்தம் இல்ல. நீ கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும்னு தான் அர்த்தம். ஒரு நீண்ட பயணம் போறவங்க நடுவுல உட்கார்ந்துட்டு ஓய்வு எடுப்பாங்க. அதுக்காக அவங்க டெஸ்டினேஷனை கேன்சல் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரிதான் உன் கனவும். இப்ப நீ சோர்வா இருக்கலாம். கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சிருக்கலாம். கொஞ்சம் பயமா கூட இருக்கலாம். ஆனா அதனால உன் கனவு முடிஞ்சிடல. நீ இன்னும் உயிரோட இருக்கிற வரைக்கும், நீ இன்னும் முயற்சி பண்ற வரைக்கும், உன் கனவுக்கும் உயிர் இருக்கு. சில நேரம் வெற்றி நமக்கு ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி தோணும். ஆனா அடுத்த ஒரு முயற்சி தான் அதை நெருக்கமா கொண்டு வரும். அடுத்த ஒரு நாள் தான் எல்லாத்தையும் மாத்திடலாம். யாருக்கு தெரியும்? அதனால சோர்வா இருக்கிற இரவுல உன் வாழ்க்கைய பத்தி முடிவெடுக்காத. உன் கனவுகள பத்தி தீர்ப்பு சொல்லாத. இன்னைக்கு ஓய்வெடு. நல்லா தூங்கு. உன் மனச ரீசார்ஜ் பண்ணிக்கோ. நாளைக்கு மறுபடியும் எழுந்து வா. ஏன்னா சோர்வா இருக்கிறது சாதாரணம். ஓய்வெடுக்கிறதும் சாதாரணம். ஆனா கனவ கைவிடுறது மட்டும் அவசியம் இல்ல. அதனால இன்னைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி உன் மனசுகிட்ட சொல்லு. நான் சோர்வா இருக்கேன். ஆனா நான் கைவிடல. என் கனவு இன்னும் உயிரோட தான் இருக்கு. அமைதியா தூங்கு. உன் கனவுகள தூங்க விடாத. நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்தா போதும். நாளைக்கு மறுபடியும் தொடங்கலாம். உன் கனவுகள தூங்க விடாத. Just because you're tired doesn't mean your dream is over.